யாருங்க? நானுங்க. நானுங்கன்னா நீ யாருங்கன்னு கேட்டு நானுங்க. உங்களை எப்படி கூப்பிடுறது தெரியல. எல்லாம் எப்படி கூப்பிட்டாலும் சரி. நீ பொண்ணு கூட கூப்பிடணும் ஒத்துக்கிறேன். ஓ ஆயா அபச்சாரம். அதுதான் இப்ப எடுத்து கை. தீராதவனுக்கு மாபெருமான புண்ணிய சபை. இந்த ராஜசபைக்கு என்னுடைய முதல் கல்வி வணக்கங்களை தெரிவிக்கிறேன். ஆமா என்னமா ஏங்க இவ்வளவு டிப்டாப்பா இருக்கிறீங்களே? 3 மாசத்துக்கு மேலேயே படுத்திருந்தா கூட ஆசை அடங்காதுடா. என்ன பாரு ஒரு முளை ஊதிக்க மாட்டேன். என்னமா பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுன்னு நினைச்சேன். பஞ்சு மாதிரி அப்படி சொல்றது வாய் வருமா? நான் ரயில் ரோடு தாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடும். 5 நிமிஷம் போலாமா? அதுக்குள்ள யாருக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா கூட பரவாயில்ல. என்னடா நீ பண்ண போற? கடப்பாரியே காத்துல பறக்குது. அது இது அதெல்லாம் நாம கையோடு சேர்த்து கூட வச்சுட்டு போயிருவோம் நான். ஆமா ஆமா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, பொம்பளைகளை பார்த்தா ஒரு பாட்டு பாட மாட்டீங்க? அருமையான ஒரு பாட்டு. இந்த பொண்ணுங்களாம் எப்படா பாட்டு கிடையாது. பூச்சக்கேத்த பூவிதி நேற்று தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவது வேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொத்தி போடுது பூச்சக்கேத்த பூவிதி நேற்று தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. அப்படியே உங்க பாட்டுல நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்படியா? ஆமா. குறுக்கு சிரித்தவளே குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே மச்ச கட்டு குடிக்கையில் என்ன கொஞ்சம் தேத்திக்காரே கொலுசுக்கு மணியரை என்ன கொஞ்சம் தேத்திக்காரே குறுக்கு சிரித்தவளே இந்த குரல்காரனா வெளியே போயிடாமா எங்க போய் ஜாயின் பண்ற நீங்க? படு தூங்கினா 3 நாளைக்கு எதிர்க்கிறதுல கும்பகாரனாட்டம். அந்த அளவு தான் பக்கத்துல சீனி வச்சுக்கிற மாதிரி. என்னது? அதான் பாரு ஒரு கிலோ சுண்டு வச்சுக்கிற முக்கா வச்சு முடிச்சுட்டாரு. இருக்கட்டுங்க. சரி அருமையான பாடல் பாடுங்க. ஆமாம்மா நாமளே பேசிக் கொண்டிருந்தா நிறைய நேரங்கள் ஆகிவிடும். உண்மைதான். ஹரியே அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இந்த நாடகத்திலே இந்நாள் வேளையில் நான் வந்திருக்கும்படியா நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? பேர் என்ன சொல்லட்டு மாரியம்மா. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஒரு பாட்டு போனோம்னா எனக்கு என்ன அம்மா செத்து திருமாலின் தங்கை
ஏங்க என்னுடைய பெயர் தான் சுபத்திரை. ஓ உன்னுடைய பேரு தான் புலத்திரை. இது எப்ப இல்லைங்க விதிகாலம் 3 இருந்து நான் மாத சுபத்திரியாக இருந்து விட்டாலும் சரி அம்மம்மா என்னம்மா என்னை சீராட்டி பாலூட்டி என்னை பெற்ற தாயின் தந்தை யாரு யாரு அம்மம்மா எனக்கோ 2 தாய்மார்கள். ஓ உனக்கு 2 தாய்மார்கள் 2 அம்மா. யார் யாரு? தேவகி ரோகிணி. ஓ தேவகி ரோகிணி. ஆமா சரி. என் தந்தையின் பெயரோ வசுதேவ என்று சொல்லலாம். ஓ வசுதேவ மன்னன். ஆமா சரி அம்மம்மா என்னம்மா பேர் வட்ட அரசனுக்கு நான் பிள்ளையாக பிறந்தபடியா என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். அந்த அண்ணன் பேரு ஆசைக்கும் அன்பிற்கும் பாசத்துக்கும் மிகுந்த சரி என்னுடைய அண்ணன் தான் திருமால். ஓ திருமால். ஆமா சரி என்பவன் மாய கண்ணன் உடன் பிறந்த அண்ணன். எதை கை நீட்டி காட்டினாலும் அன்பு தங்கை நமக்காக வேண்டி காட்டினாலும் சொல்லி எனக்காக இல்லை என்று சொல்லாமல் வாங்கி தருவார். அம்மம்மா என்னம்மா அப்படி இருக்கிற வேலையில ஒரு நாள் ஒரு தினத்தில் மாயவா இது நாள் வரைக்கும் உனக்கு ஒண்ணு எதுவுமே நான் கேட்டதில்ல. சரி இன்றைய தினமாக உடைய மனதிலே ஒரு ஆசை. என்ன? ஆமா எனக்கு எனக்கு நமக்கு இதே ஆசை. இவன் எப்பேற்பட்ட தெரியுமா? சாப்பாடு சோறு இல்லாத கூட இருந்துக்குவா, அதெல்லாம் இல்லாத இருக்க மாட்டான். கை என்ன வாரது காட்டுறேன் இல்ல இந்த வாரம் முறை தான் இந்த வாரம் கை வாரம் 48 நாள் ஆகுது விரதமா கறனானு. அதுக்குள்ள எத்தனை பூந்துச்சே தெரியல. ஓய் அடியே என்னம்மா நான் ஆசைப்பட்டவருடைய கணவர் யாரு? யாரும் அந்த கணவர் நான் எப்பேற்பட்டவரை திருமணம் சொல்லுமா அம்மா. என்னம்மா சரியான சந்திரகுலம். சரி சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவர். அம்மா என்னம்மா குந்தியின் பாடல்கள் 5 ராஜாக்கள் உண்டு. அதிலே இருவருக்கு மூற்றவர், இருவருக்கு இளையவர், நடுவிருந்த நாயகன். ஆனால் அழகு மன்னன் யாரு? யாரு? கணவரின் பெயர்தான் அர்ஜுன மகாராஜன். ஓ உன்னுடைய கணவர் பேரு அர்ஜுன மகாராஜன். சரி என்னம்மா அழகிலே சிறந்தவர் அர்ஜுன மகாராஜன். அது அழகிலே சிறந்தவர் அர்ஜுன மகாராஜன். அப்பேற்பட்ட அர்ஜுன மன்னனை திருமணம் செய்து உங்களுடைய அண்ணனாக வட்ட என்பெருமான் மாய கண்ணன் அந்த பரந்தாம மூர்த்தி உனக்கு உங்க தங்கச்சிக்கு என்ன சீர் கொடுத்த? என்ன ஒரு பாக்கெட் பலூன் வாங்கி கொடுத்தான். ஊதிக்கிட்டு இருக்கு சொல்லியா? இல்ல நிரோத்து அவன் குழந்தை பிறந்த நாங்களே தாய் மாமா செய்யணும். அதுக்கு வேற செய்யணும். அதே சிமெண்ட் பாடா போட்டு அடிச்சுடுவேன். அதை கூட பண்ணிக்கலாம். எவ்வளவு சிமெண்ட் வச்சாலும் அது சட் ஆகாது. அதெல்லாம் ஒரு ஈரக்காலம்.
செய்திகள் என்று சொல்லி என் உடன் பிறந்த அண்ணன் எனக்காக வேண்டி ஆனகுந்திமா நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டினத்தையே எனக்காக சீதனமா கொடுத்தார். அது என்ன சீதனம்? ஒரு நகரமடா, ஆனகுந்திமா நகரம். அடே அப்பா, ஆமா, ஒரு நகரத்தையே கொடுத்துட்டாங்க. அது இருக்குது என்ன ஆனகுந்தி பட்டணமா? ஆனகுந்திமா பட்டினம். நல்லா திக்கு வாய்மா எனக்கு வாங்கிட்டு வந்த ஆனவா ஆனா நல்ல நல்ல பேச்சுவாங்க. ஆனகுந்தி பட்டணம். ஆமா, ஆனகுந்தி பட்டினத்தையே எனக்காக சீதனமாக கொடுத்து அம்மா என் மாலையிட்டு மன்னர் அந்த அர்ஜுனராக பட்டவரும் நானும் இதோ இந்த ஆனகுந்தி நகரத்திலே சப்பிரபஞ்ச கூடத்திலே நாங்கள் 22 பேரும் கூடி கலந்தோம். ஆமா, என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்னா அது எப்படி என்ன விளக்கு விளக்கமா கெடுத்துறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் நைட்னா அது டெய்லி தான் நைட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நைட்னா மனிதனுக்கு திருமணம் செய்து முதலில் விடுறாங்க பாத்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் நைட். அவன் நினைப்பல தூக்கி போயிட்டா ரெண்டாயிரமா? அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஆமா, குடிக்கார நாடு குடிச்சு விட்டு படுத்துனா அவன் பால் வச்சு நின்றுட்டு தான் கட்டணும். அம்மா, நம்ம என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜனும் இந்த அழகு சுத்தரையும் சப்பரப்பட்ட குணத்திலே ஓரிரவு நாங்கள் சேர்ந்தபடியா சரி 11 மாதம் சென்ற பிறகு எங்களுக்காக வேண்டி அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். ஒரு ஆண்மகன் பிறந்தான் ஒரே நாள்ல. அந்த ஒரே நாளையில ஒரே நாளையில நாங்களாம் வருஷம் 10 மாசமா சும்மா எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அதே எப்படி உங்களுக்கு பாட்டு ஒரே நாளையில வெளியே என் கணவரின் இடத்தில் ஓரிரவு தங்கினார். 11 மாதம் சென்ற பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி 9 மாதத்துக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்காரன கல்யாணம் மட்டும் வச்ச பின்னால பிறந்தா நான் நினைச்சுக்கிட்டு தப்பு கணக்கா போட்டேன். அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சுடுகாட்டுல இருக்க வேண்டிய ஆள் நான் பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்காகவே வருது வருது பண்ணலாமா? சிவப்பு ட்ரெஸ் போட்டு எடுத்து விடுங்க. இந்த ஆனகுந்திமா நகரத்திலே நாங்கள் 22 பேரும் சரி ஒரு அழகான ஆண்மகனை பெற்றோம் அல்லவா? சரி, அவன் யாரு? அவர் யார் அந்த ஆண்மகன்? அவங்க அப்படவே இருப்பாரு. ஆமா, புளிக்க போறது போனே ஆக முடியும். ஒண்ணு அர்ஜுன மகாராஜனுக்கு பிறந்தவன் வீரவாள் அபிமன்னன். ஓ, வீரவாள் அபிமன்னன். ஆமா, வீரவாள் அபிமன்னன். சரி, வீரம் தீரம் புதுபல பராக்கிரம் படைத்த அறிவிலே சிறந்தவன், ஆற்றிலே உயர்ந்தவன், அழகிலே மிகுந்தவன். அம்மா, அவர் தந்தையை விட ஒரு மடங்கு அழகு அதிகம் தாண்டி அவருக்கு. ஆள் அதிகமா? அழகுடா அழகுடா மூதேவி. ஏன் அப்படியே? ஆமா ஆமாம்மா, அப்படி அபிமன்னனை பெற்றெடுத்து தாயும் மகனும் தனித்திருக்க வேண்டிய காரணம் என்ன? அம்மாடி, அதை நினைக்கின்ற பொழுது கல்லடிப்பட்ட கண்ணாடி போல நெஞ்சமெல்லாம் உருகுதடி அம்மா. அந்த பரிசை
தவி செய்து வந்தடத்தினால புது நாள் பகலையாடி நாடு நகரம் நவதி செங்கோல் உப்புச்சட்டி முதல் வரை அண்ணன் தம்பி ஐவர் ராஜாக்களும் அதாவது உடன்பிரபாதியுடைய அக்கா அரங்கிரி பாஞ்சாலி தர்மராகப்பட்டவர் சூதாடி ஒரே ஒரு காரணத்தினால பாவி துரியனாகப்பட்டவன் நாடு நகரமெல்லாம் பறித்துக் கொண்டான். நாடிலிருந்த பாண்டவர்களுக்கு இனி நாட்டிலே இடமில்லை, நீங்கள் ஆள வேண்டியதெல்லாம் காடு வனவாசம் 12 வருடம் கானகம் முடிக்க வேண்டும். ஒரு வருட காலமாக இவர்தான் பாண்டவர்கள் தெரியாமல் அக்கியாத வாசத்தை முடித்து வர வேண்டும். அப்படி பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்பதாக இருந்தால் நான் சொல்லும் கட்டளைக்கு நீ இணங்கி வர வேண்டும் சொல்லி தாரா புகழ் படைத்து தருவராகப்பட்டவர் சூதாடியது நான் தானே, நான் மட்டும் போகிறேன் அப்படி என்று சொல்லி இந்த பாரா சபையில 10 சபையிலே கேட்டார். தர்மா 1000 தான் இருந்தாலும் உன்னை மட்டும் வைத்து சூதாடி இருந்தால் நீ மட்டும் போகலாம். தம்பிமார் 4 வரையும் சூதிலே இருந்து விட்டாய், 4 நகரத்தை இருந்து விட்டாய், கட்டின மனைவியை இந்த சூத பகுதியில் இருந்து விட்டாய். அதனால 6 பேருமே காலகமே போக வேண்டும் சொல்லி இது ஒரு ராஜசபையில கட்டளை நிறுத்தி விட்டார். கட்டளைக்கு இணங்கி என்னுடைய மன்னவரும் பின்னே செல்ல அம்மா என்னம்மா கணவரை தலைவர் தண்டம் தனியாக பிரிந்து தாயும் மகனும் ஆனகுந்திமா நகரத்திலே நாங்கள் தனித்து வாழ வேண்டிய விதிவசம் வந்து விட்டதே அம்மா. நாட்டிலே உள்ள குடிமக்களுடைய குறை யார் தீர்க்க வேண்டும்? யாரு? நாட்டினுடைய மகாராஜா. இந்த நாடே ஆண்டு வரக்கூடிய மன்னர் இல்லாத இடத்துல தன் பெற்ற பிள்ளைகள் தான் அவருடைய குறையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். உண்மைதாமா அம்மா? அன்றாடம் மகனாகப்பட்டவன் அபிமன்னன் பாடசாலை சென்று அரண்மனைக்கு வருவான். பாலும் சோறும் உண்டு விட்டு கானகம் சென்று கானகத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தையெல்லாம் வேட்டையாடி விட்டு அரண்மனைக்கு வருவான். அம்மா என்னம்மா வச்சாலும் இப்படி மகனை கண்டீர்களா? எங்க கூட்டிட்டு மகனை சின்னஞ்சிறு வயதிலே இருந்து ஆசை காட்டி வளர்த்தீர்கள். அப்படி வளர்த்து அத்தை மகளாகப்பட்ட கமல சுந்தரி தான் உனக்கு மனைவி என்று சொல்லி உன்னை சின்ன சிறு வயதா இருக்கும் பொழுதே உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தினேன். இப்போ அதுக்கு என்ன ஆனது? மாமன் மகளாகிய கமல சுந்தரியை அருவக்குடி வேந்தன் துரையினுடைய மகள் அக்கினகுமாரனுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை
திருமணம் நடக்க போகிறதா? வந்தால் ஆட்சி, வரவில்லை என்றால் அக்கினி வேள்வியிலேயே விழுந்து மடிந்து விடுவேன் என்று நிருபம் எழுதியிருக்கிறாள். தாயே, நிருபத்தை எழுதியிருக்கிறாள். உண்மைதான் தாயை, வாசித்து பாருங்கள். நிருபங்களே, இப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதனால நான் இப்பவே சென்று என் மாமன் மகளாகிய கமலச்சுந்தரி மணமுடிக்க வேண்டும். மகனே, அம்மா 1000 தான் இருந்து விட்டாலும் தங்கை பத்து மகன் உரிமையோடு போய் கேட்கலாம் கூட போவேன். ஆனா உனக்கு இல்லாத மரியாதை அங்க யாருக்கு தெரியுமா இருக்கும்? ஆனால் அந்த சங்கு துபாரிலேயே பிறந்து வளர்ந்தா அந்த கண்ணனுடைய உடன் பிறந்த தங்கைனா, அதாவது சொந்த பந்தம் என்று சொன்னால் என்னை தவிர அவர் யாரும் இல்ல. உண்மைதான். நான் இல்லாத இடத்துக்கு நீ தனிமையா போனா உனக்கு அங்க மரியாதை இருக்காதுப்பா. அதனால கவலைப்பட வேண்டாம், நான் போயிட்டு வரேன். எதுக்குமா கவலைப்படுகிறாய்? நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியாத ஒண்ணு. என்ன பண்ண? காரிலே கிணற்றில் வச்சேன். கனையாளி எடுத்து தந்தாள். பாரியால் என்று சொல்லி பாசமாய் தான் எடுத்து தந்தே. பாரியால் என்று சொல்லி பாசமாய் எடுத்து தந்தி. பள்ளிக்கு சென்று விளையாடி கொண்டிருக்கும் போது என் மாமன் மகளாகிய கமலச்சுந்தரி வந்து விளையாடும் போது, அதாவது கையில இருந்து கனையாளி மோதிரம் கிணற்றிலே விழுந்து விட்டது. சரி சரி, எல்லாம் யாராலும் எடுக்க முடியவில்லை. அப்போது ஆமா மாமா, என்னுடைய கனையாளி மோதிரம் கிணற்றிலே விழுந்து விட்டது, அதை எடுத்து தாருங்கள் என்று சொன்னாள். அப்பொழுது என்ன சொன்ன? நான் என்ன கேட்டேன் தெரியுமா? காரிலே கிணற்றில் விட்டு கனையாளி எடுத்து தந்தான். எனக்கு பொண்டாட்டி அவரியான்னு கேட்டேன். எப்படி சும்மாவா எடுத்து கொடுப்பேன்? அதனால எனக்கு பொண்டாட்டி அவரே நான் எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டேன். அந்த சுந்தரி என்ன சொன்னா? சரி அப்படியே ஆகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணியை நான் எடுத்து கொடுத்தேன். சரி, சுந்தர வடிவமுள்ள சூரிய வடிவமுள்ள சுந்தரி மகிழ்ந்து அவளுடைய கருத்திலே போட்டு விட்டேன். அதனால அவ எனக்கு போட்டா, நான் அவளுக்கு போட்டேன். அதனால எங்களுக்கு அப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி ஆகட்டும், இது எல்லாம் சொல்லி அன்னத்துல பெண் கேட்டு கையோட சுந்தரி கூட்டிட்டே வர. கவலைப்படாத. என் அத்தைக்கு உனக்கு பேச்சுவார்த்தை இருக்குதா? சத்திய வாக்கு இருக்குதா? அன்று ஒரு நாளையில நாங்கள் 22 பேர்களும் திருமணம் செய்து புது தம்பதியா இருக்கும் பொழுது நானும் கர்ப்பமா இருக்கிறேன். உங்க அத்தை லட்சுமி அவளும் கர்ப்பமா இருக்கிறா. அதே ஆத்தங்கரை ஓரத்துல நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அண்ணி, என்னுடைய வயித்துல ஒரு ஆண்மகன் பிறக்கணும், உன்னுடைய வயித்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கணும். அப்படி பிறந்து விட்டா நம்ம 22 பேரும் சம்மதியாகி அப்படின்னு சொல்லி எங்கேயும் ஒரு சாட்சியாக வைத்து அன்னைக்கே எங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்குதுப்பா. அப்படியா? ஆமா. அம்மா பிள்ளை, அம்மா பிள்ளை, அம்மா அம்மா, நான் சுந்தரி பாக்கணுமா? பொறுத்ததே பொறுத்த, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்க. அம்மா அம்மா, சுந்தரி நேரம் சாப்பிட சொல்லுமா? சரி சரி ஆகட்டும். அவன் என்னையும் நினைத்து கொண்டு சாப்பிடாம இருப்பா, தூங்காம இருப்பா, நல்லா தூங்க சொல்லுமா? ஏ ஆயா,
பெத்து வளர்த்தி உன்னை ஆளாக்கி எறும்பு கடிக்காம உன்னை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கிற தாய் நானு. ஒரு நாலாவது நாளையில பெத்த தாய் வேலைக்கு சாப்பிடுன்னு சொன்னியா? என்ன இல்ல கொண்டாடி தான் எனக்கு முக்கியம். அம்மா வயசாகி போச்சு, கொண்டாடி தான் முக்கியம். அம்மா பிள்ளை அம்மா 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 சுந்தரி நான் கேட்டேன்னு சொல்லு. சீக்கிரம் போயிட்டு வாமா. எனக்கு வெறும் யாவும் காட்டி நீ உள்ள போயிட்டு தான் பாப்பேன். ஆமா நல்லா இருக்கிறாளா? சாப்பிட்டாளா? கிளச்சு போயிட்டாளா? உடம்பு ஏறிச்சா? கருத்து போயிட்டாளா? எப்படி மாறுகிறா? அம்மா எப்படி மாறுகிறா? சுந்தரி எப்படி மாறுகிறா? அம்மா சொல்லுமா. அண்ணன் வீட்டுக்கு போலாமன்னு அடிக்கடிச்சு வச்சேன். அதுங்காட்டி வந்து சுந்தரி நான் கண்ணை கூட பாக்கல. நல்லா இருக்கிறாளா? சாப்பிட்டாலா? இழைச்சு போட்டா? என்னடா இது கேள்வி? இன்னும் நீ போகவே இல்லையா? எப்பமா நீ போவ? இப்பதான் போகணும். அப்படியா? சீக்கிரம் போயிட்டு அம்மா அம்மா எப்படி பிடிக்கிற பாரு. எனக்கு சுந்தரி மேல ஒரே நினைவா இருக்கிறது. அதனால நீ எனக்கு பள்ளிக்கு போகும்போது பிஸ்கட் சாக்லேட் வாங்குறதுக்கு காசு கொடுப்பல, அதெல்லாம் சின்ன சின்ன சுக்கம் பையில வந்து நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். சரி நீ இப்ப துபாரிக்கு போறல, வருங்கால மனைவி கிட்ட துபாரகை. எங்க வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போறேன். அதனால ஆசையா ஒண்ணு வாங்கி கொடுக்கறேன். போய் சுந்தரி கிட்ட கொடுத்துறியாம்மா? நான் ஒண்ணு வாங்கி தரியா? என்னவா இருக்கும்? இது நாள் வரைக்கும் பெத்த தாய் நான் இருக்கும்போது அம்மா அம்மா இதை நான் கொடுத்துருமா? இது என்னடா? இதுதாம்மா உள்ள போடுற புறா. புறாவா பிறாவா? அது என்ன கூலியா தெரியல பாரு, சொல்லு. என் பெத்த தாய் யாருக்குன்னு எனக்கு வாங்கி தரணும் எண்ணம் இல்லையா? இது யாருக்கு? இது வாங்கி வந்தா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போட்டு நான் போட்டு வந்தேன். ஒன்னே போடுவேன். தெரியாது. அப்ப முன்னாடி போய் வாருங்கள் தாயே. மதுரை மல்லிகையும் திருநெல்வேலி அல்வாவும் ராஜா பூனை என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். இதை நான் கொடுத்துருமா? வைக்காத புள்ள நீ. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு இதை நீ வைக்க கூடாது. உனக்கு நல்லாவே இல்ல. பாருமா அம்மா, என் பொண்டாட்டியுடைய கூந்தல்ல இதை வச்சா அவளுக்கு இன்னொரு அழகு கூடி வரும். உனக்கு ஒரு அழகு குறையுது இது வச்சா. பொண்டாட்டி வந்த உடனே பெத்த தாய் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். எனக்கு எதுவுமே இல்லை. என் கண்ணுல போட்டாத கொடுத்துருமா? சரி வீடு ஆகட்டும். உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டு இருக்குது? எனக்கு பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. அம்மா அம்மா நான் இருக்க எப்படி அடுத்த நாள் கட்டிக்கலாம். அதனால இந்த ஜாக்கெட் அவளுக்காக தைச்சிருக்கிறேன். நான் கொடுத்துருமா? இதுக்குதான் ஏதுடா காசு? நீ பெயினா பென்சில் வாங்குறது கொடுப்பில்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு என் வருங்கால மனைவிக்கு தைச்சிருக்கிறேன். இல்ல பிள்ள, இது என் வருங்கால மனைவி. இது எப்படி அளவு தெரியும்? தெரியும். அவ என் கனவுல வருவா. அப்பா கனவுல வருவாரா? இவ்வளவுதான் கை இருக்கும், இவ்வளவுதான் கொண்டு இருக்கும், இவ்வளவுதான் இடி இருக்கும்.
இருக்கும் தொடை இருக்கும்னு எனக்கு தெரியும். தம்பி எல்லாம் கொடுத்துட்டா. நீ போய் வீட்டுக்காரி குடும்பம் எல்லாம் கொடுத்துட்டா. இதை கொடுத்துட்டு சேவிங் பண்ணிட்டு கீழே போய் அது மறந்துடுவான். வேற இருக்குதா? போய் பாருங்க தாய். போயிட்டு வரணும் அப்பா. சாமி மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். பந்தல்களும் சீரியல் செட்டுகளும் வாழைத்தட்டு பல்புகளும் வாழைத்தட்டு பல்பு எல்லாமே ரெடியா இருக்குது. மரத்துக்கு ஒரு வாழை மரமும் எல்லாம் ரெடியா இருக்குது. கட்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தமாகிறது. சொசைட்டி ஒரு மூட்டை வாங்கினா சரி. சண்டாடே சாப்பாடு செய்வாங்க. எல்லா ரேஷன் அரிசி செய்யலாம். வந்த உடம்புக்கு திங்குமா? திங்கல மீதி வச்சிருக்கோம். இன்னொரு வரம்புல வந்து இல்லன்னா களியா? இல்ல களி. ஏதோ ஒரு சத்தமாகிறது. பார்ப்போம். ஆகட்டும்.
செய்தேன் மாயவா? தங்கா எழுதுறம்மா. அண்ணா, அண்ணனுடைய பாதத்தை வணங்கிருக்கிறாய். நீ என்றென்றும் என்றென்றும் நீயே எனக்கு தந்தையாக வாழ்ந்திருக்க வேண்டும். முகத்தோடு வாழ வேண்டும்மா. பாதரப்பாய் என் தந்தையால் இந்த வையகத்தில் கோடி காலம் என்று சொன்னார். தங்கை அழகு சுபத்திரை, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆயிருக்கும் போது எனக்கு என்ன குறை? உண்மைதாம்மா. பாதிருப்பேன் இந்த வையகத்தில் கோடி காலம். அயவா இருந்து விட்டாலும் என்ன எப்பா அண்ணா தங்கா அயவா பந்தல்களும் என்றைக்கும் இல்லாமல் தோரணங்களும் இந்த சங்கு துபாரிகை அப்படியே ஒரே ஜெகஜோதியா ஜொலிக்குதே. சங்கு துபாரியே தெய்வலோகமாக இருக்கிறது. வருகின்ற வழியில பாலையில தோரணங்களும், இது அந்த மச்சு மாளிகையில மாயில தூரங்களையும், இது இந்த வீதியின் வழியாக குளோப் லைட்டுகளும். அண்ணா இப்படி சொல்லிக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன விசேஷம்? தங்கச்சிக்கு ஆளடி மறந்து போயிட்டப்பா. தங்கா நான் ஆளை அனுப்பாத முன்னாடி வந்த பாரு. எனக்கு மிகுந்த சந்தோஷம் அம்மா. தங்கச்சி அர்த்தம் தங்கா அண்ணனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம கூடி பிறந்தோம் இல்லையா, அதனால இங்க ஏதோ விசேஷம்னாலும் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாம இருக்காது. நான் வந்துருவேன், கவலைப்படாத. உனக்கு ஆள் அனுப்பாதது எனக்கு உரணும். மன்னிக்க வேண்டும். சரி அண்ணா, அது போகட்டும். நான் வந்து இது எதனால இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எதனால முடிந்தால் என் மகளாகிய சுந்தரிக்கும் துரியன் மகள் லக்கனகுமாரருக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்திருக்கமா? விடிந்தா தாலி கட்டுறது. ஐயோ போல என் தலை மீது இடித்து விட்டீரே மாயாவா. மகள் சுந்தரியை பெண் கேட்க வேண்டி அவருடன் ஓடோடி வந்தேன். அண்ணா தங்கா வந்த இந்த தங்கைக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்து விட்டீரே மாயவா. தங்கா பாவி துரியனுக்கு பரிய பேசுவதற்கு உங்களுக்கு என்ன மனம் துணிந்தது? அந்த சண்டாள துரியனுக்கு பரிய பேசுவதற்கு உங்களுக்கு என்ன மனம் துணிந்ததன்னா மாயவா? உரிமைக்காரி நான் இருக்கேன். ஒரு ஆணுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கலாம்? ஏப்பா
உறவுக்காரி தான் இல்லைங்கன்னு சொல்லணும் நானு. உறவையோட நேர்த்திக்கு வந்திருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்திருப்பேன். நான் பரிசு போட்டேன், விடிஞ்சா கல்யாணம் ஆகுறது. கல்யாணம் ஆகிற ரேஞ்சில் இருக்குது. நீ இன்னைக்கு வந்து நேத்து வந்தாலும் நான் தான் தங்கச்சி, இன்னைக்கு வந்தாலும் நான் தான் தங்கச்சி. என்னைக்குமே உரிமைக்காரி நான் தான் இருக்கிறேன். என்ன அறியாம என்ன தெரியாம பரிசு போட்டது தவறு அண்ணா. போனா போகட்டும், அண்ணன் செய்த தவற தங்கச்சி நான் மன்னிச்சுக்கிறேன். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. உன்னுடைய மகனுக்கும் உன்னுடைய மகளுக்கும் பரிசு பண்ணுங்க. நிச்சயம் பண்ணீங்கன்னா நாளைக்கு கல்யாணம். ஏமா இப்படி கூடியிருக்கு குறிபெரியவர் முன்பதாக வச்சு துரியன் மகள் அக்கனருக்கும் கிருஷ்ணன் பகவானுடைய மகள் சுந்தரிக்கும் கல்யாணம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பொண்ணு கூட என் மகனுக்குன்னா இதெல்லாம் நியாயமா? புதுசியல் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு அரை பொண்ணு தோடு கூட எடுத்து போகிறேன்.
பணத்திற்கு ஆசை வைத்தீரா? அந்த பாவிக்கு பழைய பேசுவதற்கு காசுக்கு ஆசை வைத்தீரா பயவா? அந்த கல்வனுக்கு பரிய பேச உரிமைகாரி நான் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஊராளுக்கு பரிய பேசலாம்? சொந்தக்காரி நான் இருக்கும் பொழுது எப்படி என்ன அந்த அண்ணினுக்கு நீ பரிய பேசலாம்? அந்த பாவி துணினுக்கு உடைய மகளை பரிய பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன மனம் துணிந்ததுன்னா பயவா? பணம் காசு இருந்தா தான் 4 கணக்கு கிட்ட வந்து நிக்குது. பணமும் வாங்கி தரேன். உடம்பு வாய் திறக்குது. பணம் பாதாள வரைக்கும் பாயும். பாதாள வரைக்கும் பாயுது. பேசி வருவா. ஆமா ஆமா. அதனால உனக்கு பொண்ணு கொடுத்திருப்பேன். உன்னை கொடுத்தே இந்த பாண்டவர் ஐவரும் நாடு இல்ல நகரம் இல்ல சொத்து இல்ல சுகம் இல்ல காடே கதின்னு திரிகிறாங்க. குத்து நெல்லு குத்தா உன்னை கொடுத்தேன். மாத்தொலகு போல என் மகளுக்காக உனக்கு மரியாதை சொல்றேன். நந்தி வரைக்கும் தங்கச்சின்னு பார்த்து கிடந்தேன். போய்கிட்டே கல்யாணத்துக்கு இருந்தா இரு, போனா போ. கல்யாணத்தை தடை செய்யக்கூடாது. நீ பாடி போடுன்னு பேசு. மரியாதை கொடுக்கறேன், ஒழுங்கு மரியாதை போயிடும். மூடுடா. ஏய் கருமூசி. ஏய் கருமூசி கண்ணா. ஏய் ஏய் பாசகிர மௌரியா. ஏய் மூடுடா வாயே. என்னடா வாடிங்கற போடிங்கற? என்ன பேசுறதுக்கு உரிமை உண்டு. ஏண்டா உன் கூட பிறந்ததால நீ என்ன பேசுற? ஏய் ஏய் வாடி மூடுடா வாயே. என்னடி வாய் பேசு. ஏய் ஏய் எது நாடு இருக்குதா நகரம் இருக்குதா சொத்து இருக்குதா சுகம் இருக்குதா காட்டுல தெரிய அனாதி பசங்க தாய் தாம் பேர் தெரியாம திரியாங்க. உன்னை கொடுத்த உன்னை தனிமையை விட்டு திரியாங்க. என் மவனையும் கொண்டு போய் உன்னாட்ட ஆக்கலான்னு பாக்குறீங்க. அப்ப இடிச்சு விடுவா அப்படியே. ஓடி 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 ஓடியா ஓடி ஓடியா ஓடி ஓடி. என்னாடி எனக்கு கூட பிறந்த அட போடா தண்ணி நக்கி. என்னடே ஒழுங்கு மரியாதை கல்யாணத்துல வந்து கொலை பண்ணக்கூடாது. ஒழுங்கு மரியாதையே வீட்டை விட்டு வெளியே போ. நல்லா இருக்காதா? ஏய் என் வீட்டுல மாலை கட்டுறேன். உன் சாதி 30 அடி கெடுத்து போடுவேன் நானு. அடி திருட்டு போட்டா ஓடி என்ன பேசு. ஓடி. ஏய் ஏன்டா நீ பேசுற? ஏய் ஏய் அக்கா தங்கச்சி ஒரு புறக்கல. ஏய் நீ தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை நான் ஒட்டி வருவேன் தான் போ. ஓடி ஓடிடா. காசு பணம் வந்த உடனே உன் கண்ணை மறைச்சு பிடிச்சா. ஓ கழிவுனே அட சண்டா. ஏய். ஏய் நல்லா இருப்பியா? போயிட்டே இரு. ஏய் என்கிட்ட நின்று பேசாத. என்னடா பண்ணுவ? மரியாதை எடுத்து போ. என்னடா பண்ணுவ? மரியாதை எடுத்து போ. என்னடா பண்ணுவ நீ? ஓடி. ஏய் உனக்கு எவ்வளவு உரிமை ஏய் இருக்குது? பொண்ணு மணி வளர்ந்து பாடி மூடிடு. அப்படியா? ஓடி. அட கடவுளே பாழா போன கடவுளுக்கு கண்ணு இல்லையா? காசு பணம் வந்ததுனால எங்க அண்ணனுக்கு எத்த பாசம் பண்ணா என்னடா தெரியாம போயிடுச்சு. என்னாடி வச்சு இருக்கிறது நீ வீட்ல? அங்கேயே நல்லது காலம். என்ன வச்சு இருக்கிறது வீட்ல? வளருது. ரோஹிக்கு தான் காலம். ஏன் இருந்தா மட்டும்தான் நல்லா சொல்லுவாங்க. ஆமாடி நீயே பிச்சை எடுத்து திரியற. ஆமாடி பிச்சை எடுத்து சொல்றியா? போ. அப்படியா? ஏய் 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 ஏத்துக்குறாமா? ஓடி. இதுக்கு மேல ஆன விஷயம் ஆசைப்படல கூடாது. ஏனடா கூட போயிட்டே இரு. ஏய் ஏய் யாரு கேக்குறேன்? ஓடி. நீ சம்பாரிச்சியா? எங்க அப்படியே நம்ம சம்பாரிச்சாங்க. எங்கடி அப்பா அம்மா சம்பாரிச்சா போடி முடி. அப்படியா? ஏய் கண்ணா நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஏய் போடி. மாரி எம்ம கோவிலே மாயா கண்ணா.
கோழி குஞ்சு தின்றவனே நான் கோழி குஞ்சு தின்னும் மாமியார் சேர்த்து கோழி முடியும் மாமியார் சேர்த்துக்கியா நல்லா பண்ணுவேன் வெக்கட்ட புட்டை கோழி அவன் வெக்கட்ட புட்டை 100 ரூபா வாய நான் சொல்லிடுறேன் கோழி இல்லை என்ன அடிப்பட்டி அடிப்பட்டி ஆடுறா என்ன என்னடா ஒரு கூடுபுற தங்கச்சி வந்து இப்படி அழுது புலப்படுறேன் என் தங்கச்சி அப்படி ஓடு என் தங்கச்சி கிடையாது எது கிடையாது ஓடு மயிறு கிடையாது ஆமா ஓடு ஓடி ஏய் ஓடி ஏத்திடுவேன் ஓடி ஏத்துற வாடா 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 டேய் வாடா அடி போடி பாரு கூட்டி கொடுத்தவனே அட கூட்டி கொடுத்தவனே அட மாமா பையா கூட்டி கொடுப்ப எல்லாம் மண்ணை இப்ப எங்க இருக்கறாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது ஐ காட்டுல இருக்கறாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது பிச்சை எடுத்துறாங்க ஐ காட்டுல இருக்கறாங்க கூட்டி கொடுத்தல வாடா 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 நீ பாக்கலாம் ஓடி அப்படியா ஒழுங்கு மாதிரி இருக்கு ஏய் உனக்கு எனக்கு என்னடா பேச்சு அட டேய் மானகட்டவனே அட கீழகட்டவனே அட மூணு போட மொண்ணையா டேய் மொண்ணை டேய் போடா டேய் உனக்கு எனக்கு என்னடா பேச்சு அப்படியா முன்னாடி போடு போடா மூடி என்ன பண்ணுவ போடா மூடிட்டு போய் பண்றது பண்ணி போடா ஓடி என் உடன் பிறந்த அண்ணன் என்னை பகைத்துக் கொண்டாரே வந்த அண்ணன் நம்பி அண்ணனை நம்பி வந்தேனே என்னை நம்பி மோசம் செய்து விட்டானே மாயவன் தெய்வமே நம்ம ஏன் அழுகணும் நம்மளுக்கு என்ன இல்ல சத்திய வாக்கு இருக்குது இந்த நாட்டுல நாமளும் தான் பிறந்து வளர்ந்தோம் அவனுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குதா எனக்கு இருக்குதுப்பா அவனுக்கு சரி பாதியா பங்கு வந்தா எனக்கு பாதி பங்கு வந்தே ஆகும் அதனால எங்க அன்னைக்கு எனக்கு சத்திய வாக்கு இருக்குது அன்னைக்கு தேடி போனோம்னா அவன் வாயா பேச மாட்டான் அவன் ஒரு பச்சை தங்கம் ஆமா உடனே கொடுத்துருவா வேண்டி வந்த போது கேட்க மாட்டான் எடுத்த உடனே இந்த மதினி உன் என் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லி ஐயோட கொடுத்துருவான் அண்ணி எங்கடா இருக்கிற வரணி போடி பின்னாடியே என்ன நாய் கத்துது ஏடா டேய் கோமாளி என்ன பண்ற ஏடா போட்டது அப்படியே இருக்குது பந்தல்காரர்கிட்ட போணும் ரேடியோக்காரர்கிட்ட போணும் ஏய் கோமாளி ரேடியோக்காரர்கிட்ட போணும் பந்தல்காரர்கிட்ட போணும் மோளத்தாரர்கிட்ட போணும் ஏடா பெருந்துட்டு போணும்ல பலகாரர்கிட்ட போணும் வெட்டக்காரர்கிட்ட போணும் எல்லாத்துக்கிட்டையும் போறியா எங்கடா போறீங்க நீ தானே பந்தல்காரன் அது இல்ல எல்லாத்துக்கும் வரணும்ல ஓ வரல பந்தல்காரர்கிட்ட பண்ணலையா போனுச்சு மோளத்தாரனுக்கு அவ அது பண்ணிவிட்டான் மாணவனுக்கு அவன் மோளத்துக்காரங்கிட்ட சொன்னா இப்ப குச்சி இப்பதான் செதுக்கிட்டு தான் வருவானா மோளம் அடிக்கிறதுக்கு அது கூட இல்லையா அண்ணி 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 யாரா சட்டம் இருக்கிறமோ சரி வாடா கல்யாணத்து வேலையை பார்க்கலாம் வரவே இல்லையே அந்த ரேடியோஸ்காரன் லைட்டுக்காரனுக்கு வர சொன்னா அவனும் காணாமே திருப்பதி போன உடம்பு அண்ணி அண்ணி அண்ணியாளே அண்ணியாளே சத்தியமா
எப்படி உனக்கு நேர்ந்துக்குது பாரு எப்படி அண்ணி இப்படி ஒரு அன்னைக்கு கேட்டா கூட கிடைக்காது. ஆமாமா சரி உள்ள பட்டுப்படியா இருக்குது போய் கட்டிட்டு கோமாளி போடா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு ஆளா கல்யாணத்து வேலை தலைக்கு வந்துருது அண்ணி உனக்கு ஊதுது சங்கு இல்ல அட உள்ளுக்கு தான் ஊதுதா சரி கல்யாணத்து வேலையில தலைக்கு மேல இருக்குது ஒரு ஆளு செய்ய முடியாது ஆமா ஆமா 2 பேர் சேர்ந்து செய்ய முடியும் ஒரு ஆள் செய்யற வேலை இல்லம்மா அதனால இப்ப நாத்திரம் வந்துட்டா கவலையே கிடையாது எல்லா வேலையும் அவளே பாத்துக்குவா ஓகே கவலையே கிடையாது கத்ரா அண்ணி உள்ள பட்டுப்பட்டு இருக்குது போய் எடுத்து கட்டிட்டு சீக்கிரம் வா வேலை செய்யலாம் உங்க அன்பே எனக்கு போதும். பட்டு புடவை கட்டிதான் உடைய அன்பை தெரிஞ்சுக்கணும் ஒண்ணும் இல்ல. போட்டது அப்படியே கிடக்குது வாயில சொன்னா போதும் நீ வாயில் சொன்னாவே பட்டு புடவை எவ்வளவு இருக்கிற 10,100 ரூபா பெரிய இடத்துல விசேஷம் இல்ல பெரிய இடத்துல சம்மதம் பண்ணிருக்கிறோம் என்ன இது ராத்திரா கொடுத்தா என்ன ஆகி போயிரும் என்ன கட்டு போயிரும் ஓமா 10,100 ரூபா வீணா போயிரும் போமா பட்டு புடவை வேண்டாம் அண்ணி. இப்படி காட்டுல இப்படி கட்டி இருக்கிறது பார்த்து எனக்கு அப்படியே செதுக்கு புட்டுது ஆயா இது வந்து பழைய புடவையா? எங்க அன்னைக்கு வந்து இது புது புடவை. அவன் போமா நீ போய் அண்ணி நெக்லஸ் புதுசா? எல்லாம் புதுசு ஊக்கு போட்டுக்கிறீங்க? எல்லாம் போட்டுக்கிறேன் அதனால பெரிய இடத்து சம்பந்தம் ஊக்கு போட்டுக்கிறீங்க. ஆமாமா போடி போய் சீக்கிரம் கட்டிட்டு போ அண்ணி போமா சீக்கிரம் போமா வேண்டது போமா அண்ணி என்னுடைய எனக்கு காலு இருக்கு நோவுது பாத்தியா எங்க அன்னைக்கு எவ்வளவு பாசம் பண்ணு கால் வலிக்குதா? எனக்கும் நோவுது சரி அண்ணி அது போகட்டும். இங்க பாருங்க நான் ஏன் வந்த தெரியுமா? யாவத்துல எப்படி கேட்க முடியும் ஒரு உறப்படி வீடு தேடி வந்தீங்களா வீடு தேடி வந்தோம்ல அப்படி கேட்க முடியுமா என்னமா பைத்து ஊர் கட்டி போச்சா அண்ணி நீ கேட்க மாட்டேன் அதனால நான் சொல்லாம இருக்கவும் மாட்டேன். நான் சொல்லி போடுறேன் அதுக்கப்புறம் பேசுங்க. என்னமா இத்தனை பேருக்கு கூப்பிட்டு எல்லாம் எங்க சாதி சொன்னா எங்க அங்கும் பங்காளிங்க மாமச்சரம் போடு இவங்க ஒரு மூட்டை பத்தாத இவங்களுக்கு ஏப்பா இவங்களுக்கு ஒரு மூட்டை பத்தாத இல்ல நைட்டால ஒரு மூட்டை ஆகி போட்டாங்க அண்ணி மணியா முள்ளொடிஞ்சு 3 நிமிஷம் ஆகுது. எத்தனை மணி பாரு 3:30 அருமையான நேரம். பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு
அதனால தான் 3 4 தாண்டா ஆகுது. அண்ணி புடிங்க. உன்னுடைய மகளாகப்பட்ட கமல சுந்தரிய என்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்னனுக்கு நான் பொண்ணுக்கு வந்துக்கிறேன். தாம்பரத்தை மாத்துங்க. நான் கல்யாண தேதியில பாத்துக்கலாம். என்ன 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 கஞ்சி கஞ்சிர பாருங்க. எல்லாம் நீ வாய் எந்த கஞ்சி கஞ்சிர இல்ல நீ இருக்கிற வாசிங்க நீ பொம்பளைங்க பேசும்போது உனக்கு என்னடா பேச்சு? டேய் பொம்பளை பேசுகிறப்ப வந்து குறுக்கு புது பேசுற ஆளு மூஞ்சி பாரு மேசி பாரு உனக்கு. கூப்பிடு அப்புறமேட்டு. தட்டு பிடிங்க பாத்துக்கலாம். ஏமா பொண்ணுக்காக வந்தியா? ஆமா நீ பொண்ணுக்காக வந்தியா புண்ணுக்காக வந்தியா? பொண்ணு யாருக்கு வேண்டாம். உன்னுடைய பொண்ணு இருக்கிற பாத்தியா கமல சுந்தரி. ஆமா அந்த கமல சுந்தரிய என்னுடைய மகக்குறால ஆமா அபிமன்னன் ஆமா 2 பேத்துக்கு பொறுத்து பண்ணி சொல்லி பொண்ணு பார்க்க வந்துக்கிறோம். தட்டு பிடிங்க. இருடியம்மா பிடிங்க. ஏடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் நீ இல்லைக்கு வந்துவேன் நேத்து கால வந்திருந்தா ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருந்தா உனக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருப்பனா? ஐயோ, இப்ப என்ன நீ ஆயிப்போச்சு? என் பொண்ணுக்கு ஏதோ பழுது வந்துருச்சா? நீ வருத்தமல்ல பட வேண்டாம். நான் சொல்றேன் நான் கொடுத்துக்கிற பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. ஆ? நிச்சயம் பண்ணியாச்சு பண்ணியாச்சா? ஆ, அண்ணி பெரிய இடம். என் பொண்ணு அப்படியே படுத்துக்கிட்டே திங்கலாம் தெரியுமா? அப்பேற்பட்ட இடம் இல்ல. அப்பேற்பட்ட இடம். என் பொண்ணு எந்த வேலைக்கும் போக வேண்டியதில்ல. என் பொண்ணு படுத்து வாக்கிலே திங்கலாம் தெரியுமா? அங்க அப்பேற்பட்ட இடத்துல சம்மந்தம் பண்ணிக்கிறான். இப்ப வந்து நேத்து முத்தலா வந்திருந்தா நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிருப்பா. சரி வந்து அண்ணி அண்ணி இந்த வார்த்தை சொல்லலாகுமா? இந்த வார்த்தை சொல்வதற்குதா இத்தனை நாளா காத்திருந்தீங்களா? அண்ணி அண்ணா 1000 கோபம் இருந்தாலும் ஒரு அடி கூட வச்சிருங்க. இப்படி தேவையில்லாம் பேச வேண்டாம் அண்ணி. இப்ப நீ அழுதுட்டு வேண்டாம். தட்டு மாத்திக்காங்க அண்ணி. ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு. இப்ப பொண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது. நீ வந்த வழியை கல்யாணத்தை இருந்து பாத்துட்டு போற மாதிரி தான் பாத்துட்டு போ. இல்லன்னா வந்த வழியை விட்டுட்டு வராத வழியை ஓடி போயிரு. என் கோபத்தை உண்டாக்காத சரியா? அண்ணி நிஜமாலுமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுறீங்க. என்ன பேசுற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்க என்ன பேசுனப்பா? அன்னைக்கு ஒரு நாளையில நாம 2 பேரும் சின்னந்திரு வயதா இருக்கும் பொழுது அது வரை ஓரத்துல நம்ம சத்தியமா இருக்குதே மறந்துட்டீங்களா? எப்ப எந்த இடத்துல எந்த நிமிஷத்துல எழுத்தா சத்தியம் பண்ணலானே. இப்ப வந்து சத்தியத்தை கேக்குறியா? இப்ப சத்தியத்தை பாக்கறதே பின்னாரா? நீ தொலைக்கு வந்து எனக்கு வந்தியா? நிஜமாலுமே தெரியலையா? எனக்கு எப்போ ஒரு நாள் சத்தியம் பண்ணல. ஏண்டி அது வந்து இப்ப சொல்றியா? சத்தியம் பண்ணீங்க இல்ல பண்ணீங்க இல்ல. சரி கூப்பிட்டு போய் விநாயகர் கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். அது உண்மைன்னு சொல்லிடுச்சுன்னா இல்லன்னா இல்லைன்னா உன் பொண்ணு எனக்கு வேண்டாம். மூடிட்டு போயிடணும். ஆமான்னு சொல்லிட்டா மூடிட்டு போயிடணும். ஆமான்னு சொல்லிட்டா இல்லைன்னா ஆமாட்டா இல்லட்டா சரி பார்க்கலாம். போ கேளு முதல்ல.
பொண்ணு பொண்ணு கொடுத்துருவில்ல இன்னும் வாங்கிட்டு போவேன் பொண்ணுக்கு எடுப்போம் விநாயகரே ஐயா விநாயக பெருமானே நான் தான் சுமத்தில் வந்திருக்கிறேன் அந்த ஒரு நாளையில என்னுடைய அண்ணியாக ஒரு ஆதி மகாலட்சுமியோ நானும் சின்ன சிறு வயதுல புது தம்பதியா இருக்கும் பொழுது நாங்க ரெண்டு பேர் கர்ப்பிணியா இருந்தோம் உன்னை ஒரு சாட்சியாக வைத்து நான் ஒரு ஆண்மகன் பெற்க வேண்டும் நீ ஒரு பொண்ணு பெற்க வேண்டும் அப்படி ரெண்டு பேரும் பொண்ணு ஒரு ஆணு பெற்றுக்கிட்டா ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகும் என்று சொல்லி உன்னை ஒரு சாட்சியா வச்சு நாங்க சொல்லிக்கிட்டேனே இது உண்மையா பொய்யா உண்மைதான் அண்ணி அண்ணி காதல் கேட்கல என்ன கேட்கல என்ன என் கால் செவிடு எனக்கு கேட்காது சொன்ன பேச்சு காத்தோட போயாச்சு அந்த பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன் சரியா அது ஏதாவது நீ மந்திரம் பண்ணி வச்சிருப்பேன் அதனால உனக்கு சப்போர்ட் போடுது இதெல்லாம் பொய் சொல்லாத விநாயகரமா ஆலமரத்துக்காரு மறுபடியும் சத்தியம் பண்ணோம் இந்த ஆவடியார் தான் பொய் சொல்லிவிட்டார் அருகிலே இருக்கக்கூடிய இந்த அரச மரம் இருக்கிறது இந்த அரச மரத்தை ஒரு சாட்சி சொன்னோம் என் கல்யாணத்துல பாக்கட்டுமா எந்த இடத்துல சத்தியம் பண்ண அதை போய் பாக்கட்டுமா எனக்கு மூடிட்டு போடி வேணுது சரசரன்னு முடிஞ்சு விடுவது பாரு அதான் 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 அண்ணி அண்ணி உன் காது கேட்கல நீ அந்த மரம் வந்து ஆடி மாசத்து காத்துக்கு காத்தடிச்சு அல ஒடிச்சு கீழே விழுந்துருச்சு சரியா இதுக்கெல்லாம் நம்ப மாட்டான்னு மூடிட்டு போ அண்ணி சரிதான் போகட்டும் இந்த கெங்கை ஒரு பெண் தான் நாமளும் ஒரு பெண் தான் பெண் இறங்க அதாவது அழுதால் பேயும் மனம் இறங்கும் இந்த கெங்கை என்ற ஒரு பெண் எப்போதும் பொய் பேச மாட்டா இந்த கெங்கையை கேட்டு பார்க்கலாமா கேட்டு பாரு அம்மா தாயே கங்கா பவனி அம்மா அன்று நானும் இந்த அந்நியாகப்பட்ட ஆதிமகாலட்சுமியும் உன்னை ஒரு சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தோம் அல்லவா இது உண்மையா பொய்யா என்று சொல்லி அன்னி காதலே ஒதுங்குது அன்னி உண்மைதான் யாடி இது அலசத்தம் எப்படி தெரியுமா தண்ணி அங்கேயும் அடிக்குதுல அந்த சத்தம் கேக்குது நீ போடி எனக்கு என் மத்தலக்காரர் எங்க இருக்கிற மோனத்துக்காரர் எங்க இருக்கிறான் தெரியலையே இந்த ரைட்டுக்காரர் எங்க இருக்கிறான் தெரியலையே எல்லாரும் போகணும் நீ போன உடம்பு தாக்காத அண்ணி எங்க போய் சொல்லிட்டு வந்து போகணும் ஏய் இப்ப பொண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது சரியா கடைசியா கேக்குறேன் என்ன இது முடிவா கேக்குறேன் பொண்ணு கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது 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 தட்டு வாங்கும் சட்டத்தை ஒரு போய் என்னடி நான் உன்னையே நம்பி வந்தேனே நீ ஒரு பெண் தான் நானும் ஒரு பெண் தான் பைத்தியக்காரி உன்னை கொடுத்துட்டா ஏன் புரிச்சுக்காரே அத கருவ பூச்சுக்காரே உன்னை கொடுத்துட்டா மூக்கால அழுதுக்கிறேன் நீ வேணுங்கிறது பூரா தங்கச்சி தொங்குச்சுன்னு எல்லாம் தொங்குச்சுக்கார கொடுத்துட்டாங்க யாரு ஏன் மகன் கட்டி வச்சு உன்ன மாதிரி காத்து தெரியுமா நானு உன்னை கொடுத்தேன் அச்சனைக்கு போடவையா மகளை கேட்கிறேன்
அப்படின்னு நாம ஏய், ஏய், எங்கடா கை வைக்கிற? எங்கடா கை வைக்கிற? பொம்பளை சண்டை பண்றதுல உனக்கு என்னடா வேலை? ஏண்டா, ஏண்டா, என் கையை பிடிச்சு வளர்க்கறது? இல்லைன்னா கை பிடிச்சு தள்ளி விடலாம்ல? கை பிடிச்சா நீ தான் ஊர்ல, ஊர்ல, கை பிடிச்சா உடம்பாட்டு ஊர்ல, baby. எங்க ஊர்ல கை தான் ஏடி பொண்ணா இல்லங்கற நீ. ஏய், பொண்ணுடா, பொண்ணு. தேவடியால. ஏன் மாடு தேவடியா, தக்காளி முட்டை, நாலு பேர் முட்டை வேணா, ஒரு முட்டை. ஏடி, பொண்ணா இல்லங்கற நீ. இல்லடி, இல்லடி, இல்லடி. ஏய், இன்னைக்கு வந்து புண்டனி உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எவ்வளவு தைரியம்? யாரு? உளுடி, உளுடிதான் இருக்கு முட்டை. யாரு? பொண்ணு கிடையாது போடுறல? போடி, போடி, புடிட்டு வா. போடி, புடிட்டு. அப்படியா? போடி, புடிட்டு. அப்படியா? போடி, புடிட்டு. போடி, புடிட்டு. போடி, அப்படியா? அடே அஞ்சு கட்டு வழக்கமா இருக்கிறது. ஏண்டி கெண்ட பெருத்துல கொண்டு தின்னுடுவாளா? யாரு நீதாடி தின்ன? ஏண்டி ஏர்னத்துக்காரி? யாரு? சூரியத்துக்காரி? யாரு பேரு? ஏண்டி, யாரு அடி பேரு? முட்டை. அடி திருட்டோலி. அடி போடி. தேவடைய முட்டை நாடு முட்டை. எட்டி வச்சு விடலாம் உனக்கு குட்டி சோறா போகும் போது. ஏய், நீதாடி. பாடி போன பக்கம் அடி தேவடைய முட்டை. உன்னை கட்டிட்டு போய் தாண்டி அவங்க காட்டுல திரிறாங்க. அப்படியா? ஏடி, நான் எப்படி கண்ணி வைப்பிடுகிறேன்? நல்லா ஏடி, பேசுறியாயோ? நான் எப்படி கண்ணி அடி வைப்பிடுகிறேன்? பொங்காச்சி மனைக்கார வாரா பைத்தியக்காரி, பொங்காச்சி மனைக்கார வாரா பைத்தியக்காரி, எங்காச்சும் ஒரு போய் பொறுத்துக்கிற மாதிரி கொண்டாளா? ஏய். ஏடி தேவடி, எப்படி வந்தவனீங்க? ஏய், நீங்க போடி. போடி போடி. பேசுறது. போ. போ. போடி. போடி போடி. போடி முதல்ல. போடி முதல்ல. தேவடைய முட்டை. ஒண்ணுங்க இன்னொன்னு வந்தா அடுத்து ஏய், இப்பயே என் பையன்கிட்ட போறேன். உன் பையன்கிட்ட அதை வைக்க மாட்டை விட்டுட்டு பையன்கிட்ட போகணும் அடுத்து உங்க ஒன்னகிட்டே போவேன் உன் பையன்கிட்ட ஏய், போவேன் கருவமுண்டை. ஏடி கருவமுண்டை. பிடிச்சல ஏடி மஞ்ச காம்பல் பிடிச்சல ஏடி கெட்ட பிறந்த கொண்ட ஒருத்தர் தேவடைய முண்டை வந்தேன்னு வச்சுக்க அப்படி வாயில் விட்டு எடுத்து கொடுத்துருக்கா ஐயோ ஆயா, இவெல்லாம் இப்படி ஆடுறாளே, இவெல்லாம் புருஷன் திங்க பண்ணலா? மகனே, அபிமன்னா. வாடாது திருமுகல் வாடி இருக்கிறது. மாமன் வீட்டுக்கு முறைப்படி பெண் ஏய். போன என்ன? எங்க அப்படி கண்டுபிடிச்சு? இப்படி என்ன நிலகுழி வச்சிட்டாங்களே, அபிமன்னா, என்ன செய்வேன் அப்பா? தாயை வாடாது திருமுகம் வாடி இருக்கிறது என்று தாய் காரணம். அதாவது உன்னுடைய தாய்வாக சென்று அதாவது முறைப்படி பெண் கேட்டேன், ஒண்ணுமில்ல ஓடிக்கிட்டு சொல்லி என் நாட்டை விட்டே முடிக்கிட்டாங்க. உன்னுடைய அத்தைக்கு எனக்கு சத்தியவாக்கு இருக்குது இல்ல, அதை வச்சு பொண்ணு கேட்க போனேன். உங்க அந்த தலைமுறைமா என்ன பேசினாங்க, அதையும் தாங்கிக்கிட்டேன். மகனே, எனக்கு பெண் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தாயே அஞ்சிய மொழிய வேண்டாம். அஞ்சிய மொழிய வேண்டாம் அம்மணி சொல்ல கேளாய். வெங்கிய துரிய ராஜ பெரிய தரங்கள் எல்லாம் பஞ்ச பஞ்சாக மாட்டி பாவிய மனம் புரிந்து வாழ்வானே என் தாயே உன் பொற்பாலோ சரணோ சரணோய்.
மனம் புரியாவிட்டால் என் பெயர் அபிமன்யன் இல்லை. நான் போய் வருகிறேன் தாயே. இவ்வளவு வீரத்தோடு போகின்ற மகன் நீ இவ்வளவு ஆவேசமா இருக்கிற, ஆனா ஏதோ ஒரு சத்தமாகுது. ஆனா இவ்வழியாக எங்கு செல்கிறாய்? சங்கதுபாரிக்கு செல்கிறேன். எதற்கு? சங்கதுபாரியிலே கண்ணனுடைய மகள் சுந்தரிக்கும் துரியன் மகள் லக்கனுக்குமாருக்கு கல்யாணம் நடந்துருக்குது. நான் தாலி எடுத்துட்டு போயிட்டேன். கும்பிடுத்து போன தெய்வம் குறுக்க வந்தது போல. ஆமா, இவருடன் சென்றால் நான் எப்படி கமலசுந்தரியை கண்டுவிடுவேன்? ஐயே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் எங்களுடைய நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன். அந்தரகத்துல இருந்து. காசியில இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆமா. நீங்க போனதான் கல்யாணம் நடக்கும். ஆமா, நான் போய் தாலி எடுத்து கொடுத்தா தான் தாலியை கட்டுவாங்க. ஐமண்ணா, அம்மா எனக்கு கல்யாண பொருத்தம் கூடிக்கிச்சான்னு பார்க்கலாமா? ஆமா, எங்க ஐயரே கைரேகை பாப்பீங்களா? ஜோசி பாப்பீங்களா? பாப்படே. எனக்கு வேண்டாம், என் பையனுக்கு பாருங்க. ஆஹா, ஏன், என்னாச்சு? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கல்யாண பொருத்தம் கூட இருக்கு. கல்யாண பொறுத்து கூட இருக்குது. சொந்தத்திலேயே பொண்ணு இருக்குது. ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமா, நெசமாலுமேவா? இவன் ரேகையில சொல்லுது சொந்தத்திலேயே பொண்ணு இருக்கு. ஐயோ, என்ன ஐயரே சொல்றேன்? இப்படி சொன்ன ஐயர் வாய்க்கு சக்கரை அள்ளி போடுவே. ஐயரே, சரி, சொந்தத்திலே பொண்ணு இருக்கா? ஆமா. எனக்கு கல்யாண பொருத்தம் கூடிக்கிச்சா? கல்யாண பொறுத்து கூடிக்குதுப்பா. உனக்கு சொந்தத்திலேயே பொண்ணு இருக்குதுப்பா. அப்படியா? எப்பேரோட பொண்ணு? நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அதாவது சொந்த பந்தத்திலே தாய் வீட்லயே. தாய்மா. தாயுடன் பிறகு தாய்மாமன் வீட்டுல ஆமா. பொண்ணு இருக்குது. அவளை தவிர வேற யாரும் இந்த பையனுக்கு பொண்ணு இல்ல. சரி, ஆகட்டும். ஆமா. இந்த அந்தனரோடு இந்த பிரம்மனரோடு சென்று ஆகட்டும் அப்பா. போகின்ற வழியில இதோ இந்த அந்தனம் இருக்கும். உனக்கும் பசி ஆகும். அந்தனம் நம்ம வீட்டுல எதுவும் சாப்பிட மாட்டாரு. ஆமா. அதனால வேண்டி அரிசி பருப்பு அரிசி பருப்பு இருக்குது. போற வழியில பொங்கி சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு போங்க. ஆகட்டும். போய் வருகிறேன் தாயே. பிரம்மனரி,